கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய கரம் நம்மோடு கடந்து மகிமையான கர்த்தராக செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மற்ற பகுதி கடந்து போகும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றியால் துதிப்பாடு நாவாலே இன்றும் பாடுகிற பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இணைந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இணைந்து விழும். நன்றியால் துதிப்பாடு இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவைய நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவைய நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. ஆவி ஆத்தும சரீரம் எல்லாம் சோர்ந்து போகும் வேளையிலே ஆவி ஆத்தும சரீரம் எல்லாம் சோர்ந்து போகும் வேளையிலே துதி சத்தத்தால் உள்ளம் நிரம்பும் தூயரின் வேலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிரம்பும் தூயரின் வேலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே, தடைகளை நீக்கும் தயாபரரே, உடையாய் வாருமையா, தடைகளை நீக்கும் தயாபரரே, உடையாய் வாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, வரவேண்டோ வல்லவரே, வரவேண்டோ நல்லவரே, சாமி வரவேண்டோ வல்லவரே, வரவேண்டோ நல்லவரே, ஹல்லேலூயா, 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 எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உயர்ந்து தூக்கினே பெரியவனாக்கினே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினேன்,
அழுகுரல் கேட்டீரையா. தகப்பனே, இந்த நேரத்தோட பிள்ளைகள் யாரெல்லாம் துயரத்துல அழுகையோடு கூட, புலம்பலோடு கூட, வேதனையோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களை விடுவிக்க ஒருவருமே இல்லை என்று, எங்களை தூக்கிவிட ஒருவருமே இல்லை என்று, எங்களுக்கு ஆதரவாக இருக்க ஒருவருமே இல்லை என்று, எங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவருமே இல்லை என்று யாரெல்லாம் கதறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நேரத்தை நீங்க சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இறங்கி இவர்களை கர்த்தர் நீங்க தூக்கிவிட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் துயரத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் அழுகுரலை கேட்கிற தேவனாகிய கர்த்தர், எங்கள் சத்தத்தை கேட்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், யாரெல்லாம் துயரத்தில் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அழுது கொண்டிருக்கிறார்களோ, புலம்பி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் அவர்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்து நீர் ஒவ்வொருவரையும் தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, யாரெல்லாம் கதறிக் கொண்டிருக்காங்களோ, அழுது கொண்டிருக்காங்களோ, அவருடைய அழுகுரலை கர்த்தர் கேட்பீராக ஐயா. எங்களுக்கு யார் இருக்கிறார் என்று, எங்களை விசாரிக்க யார் இருக்கிறார் என்று, எங்களை கண்ணீரை துடைக்க யார் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு யாரெல்லாம் கதறிக் கொண்டிருக்காங்களோ அவர்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வலது கரத்தை நீட்டி, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி, உம்முடைய தடும்புள்ள கரத்தை நீட்டி ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தரியை துடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வேதனையை நீக்கி விட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த படிக்க தூக்கி விட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் கதறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூக்கி விட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி அடுத்த நிலைமைக்கு, அடுத்த படிக்கு எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரையும் உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்து ஆஸ்வதிக்க போகிற உன்னதமான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ள கரங்களை தருகிறோம். தேவன் காத்துக்களும் ஆளுகை செய்யும் ஆஸ்வதியும் நடத்தும் நாமத்தை மட்டும் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாகவே அழுது கொண்டிருக்கிற, புலங்கிக் கொண்டிருக்கிற, கண்ணீரோடு கூட இருக்கிற, கவலையோடு கூட இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆண்டவரை இயேசுவை தூக்கி அடுத்த படிக்க முன்னேற்றி விடுவதற்கு, அடுத்த படிக்க உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் இருக்கிறார். அவர் குனிதம் இருக்கிற இடங்களிலே நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தூக்கிவிட்டு அடுத்த படிக்கு நம்மளை உயர்த்தி ஆஸ்வதிப்பதற்கு நம் ஆண்டவராக இயேசு நல்லவராக இருக்கிறார். அதை நிச்சயமாக தேவன் செய்து போகிறார். நம் ஜெபத்தை நிச்சயமாக கேட்டிருக்கிறார். அதுக்கு பதிலை தந்து வெகு சீக்கிரத்துல அந்த காரியத்தை நம்முடைய கண்களை காணத்தக்கதில் ஆண்டவர் செய்ய போறார் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களில் கூட ஒரு சின்ன வார்த்தை நடுவில் சொல்லுவதற்கு கர்த்தனை பாரப்படுத்திருக்கிற அந்த வார்த்தை நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாட்களில் கூட எடுத்து கொண்ட வேதப்பருடைய தலைப்பு, செய்தியுடைய தலைப்பு இழந்து போனதை திரும்ப தருகிற ஆண்டவர். இழந்து போனதை நமக்கு திரும்ப தருகிற ஆண்டவர் என்ற வார்த்தையை தலைப்பை மையமாக வைத்து ஒரு சின்ன வார்த்தையை நடுவில் சொல்லுகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே, பல நாட்களிலே நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதை எல்லாவற்றையுமே ஆண்டவர் திரும்ப கொடுப்பதற்கு, இதெல்லாம் நமக்கு திரும்ப வராது, இதனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நிச்சயமாகவே இது நமக்கு திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை, அது கெட்ட காரியங்களே இல்லை, அது கெட்ட சூழ்நிலைகளே இல்லை, நிச்சயமாகவே இது நமக்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று நீங்கள் எதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோ அந்த காரியத்தெல்லாம் உங்கள் கைகளை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய சொத்துக்களை விட்டு, எதெல்லாம் உங்களை விட்டு விலகி போனதோ, நீங்கள் இழந்து போனீர்களோ, திரும்ப வராது என்று முடிவெடுத்தீர்களோ அதை எல்லாவற்றையும் இந்த நாட்டில் தேவன் திரும்ப தருவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப கொடுத்து உங்களை மகிழ்விக்கிற ஆண்டவர் என்பதை இந்த நாட்களே நம்முடைய வேதத்தின் ஆதாரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். நிச்சயமாக நீ எதை இழந்து போயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தை இழந்து போயிருந்தாலும் சரி, திரும்ப வரவே முடியாது, அது திரும்பவே வராது என்று சொல்லி நீங்கள் ஆணித்தரமா முடிவெடுத்து இருக்கிற காரியத்திலும் கூட கர்த்தர் அதையும் கூட திரும்ப கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அது நம்முடைய ஆண்டவரால் முடியும் என்பதை இங்கே வேதத்தில் ஆதாரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய வேத பகுதி அது திரும்ப வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை.
அது திரும்ப வரவே வராது. அந்த சூழ்நிலைகள் தான், அந்த காலகட்டம் தான். நடைமுறையில் அப்படி எதுவுமே வந்ததும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில உள்ளதையும் கூட கர்த்தர் திரும்ப கொடுக்க நம்முடைய ஆண்டவரால முடியும் என்பதை இன்னைக்கு ஆணித்தரமாக அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி நிற்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இந்த நாட்கள் கூட ஒரே ஒரு கருத்தை மையமாக வைத்து நான் இழந்து போனதை திரும்ப பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு கருத்தை மட்டுமே நான் வலியுறுத்தி சொல்லி நாட்டில் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிச்சயமாக நம்மோடு உதவி செய்வார், நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உற்சாகமாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசி நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்லவராகவே இருக்கிறார். நான் அடுத்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தார், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அங்க சொல்லப்படுகிறது அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. எப்படின்னா இழந்து போன உயிர். ஏன்னா அவளுக்கு குறித்து சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை கூட கவனிக்கும் போது 50ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். முதலாவது அவன் ஆண்டவரை இயேசுவை தேட போகும்போது இன்னொரு வார்த்தை அவன் சொல்லுகிறத கவனிக்க முடியும். 41ஆம் வசனத்திலே அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறபடினால் தன் வீட்டுக்கு அவர் வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். யவீர் என்ற ஒரு ஜெப ஆலய தலைவன், அவன் வீட்டில் நடந்த சம்பவத்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம கவனித்திருக்கிறோம். அப்படின்னா அவருடைய ஒரே ஒரு மகள் 12 வயது மதிக்கத்தக்க அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறார். அவள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். ஒரு பெரிய வியாதியில் அவள் விழுந்திருக்க முடியும், ஒரு பெரிய நோய்வாய்ப்பட்டிருக்க முடியும். பல நாட்களாய் இல்லை பல ஆண்டுகளால் அவள் வியாதிப்பட்டு பல இடங்களில் கடந்து போயும் அவள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சுகம் பெறாமல், விடுதலை பெறாமல், ஆரோக்கியமாகாமல், எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் அவள் ஒவ்வொரு நாளும் தன் வியாதியிலே மரித்துக் கொண்டிருக்கிறதை இங்கே காண முடிகிறது. அப்படிப்பட்ட மரண அவஸ்தை தான் ஒரு கடைசி நேரத்துல, ஒரு கடைசி உயிர் போகிற ஒரு நேரம், மரித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல தான் அவன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே கடந்து போகிறான். இதற்கு ஏராளமான காரியங்கள், அதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு விரும்பல. ஒரே ஒரு கருத்தை மட்டும், இழந்து போனதை நீங்கள் பெறுவதற்கு ஒரே ஒரு கருத்தை, ஆயத்தரமான ஒரு கருத்து, ஏராளமான கருத்து உண்டு. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். அப்படி அவனை ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரோடு அழைத்துக் கொண்டு வருகிற வழியிலே அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய குமாரத்தி மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி. என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ மரித்து போய்விட்டால் என்ற உடனே இப்போ அவளுடைய அந்த மரித்து போன அந்த பெண்ணுடைய உயிர் தான் திரும்பவும் அவளுக்குள்ளே வந்தது. மரித்து போய்விட்ட பிறகு ஒரு மனிதனுக்கு ஜீவன் வரும் என்பது ஒரு அரிதான காரியம். அது யாரால முடியும் என்றால் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவால தான் முடியுமே தவிர வேற யாராலுமே முடியாது என்பதற்கு இங்கே வேதத்திலே ஆதாரம். இந்த அநேக ஒரு நாள் வியாதிப்பட்டிருக்க வாய்ப்பில்லை, ஒரு மாதம் வியாதிப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமானுடைய கருத்தின்படி பல நாட்களாக அவள் வியாதிப்பட்டு 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 அவள் வருத்தப்பட்டு தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்து, சொத்தையெல்லாம் இழந்து, அநேக கரை இழந்து அவள் பெறடியாம அவள் மரணத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாள். இப்போது அவள் மரித்தும் போய்விட்டாள். அவள் உயிர் அவளை விட்டு கடந்து போய்விட்டது. அப்படி கடந்து போன உயிர் தான் திரும்பவும் அவளுக்குள்ளே வந்தது. ஒரு இழந்து போய் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்ற நிலையில இருக்கிற ஒரு ஜீவனையே ஆண்டவர் அவளுக்குள்ள திரும்ப, அவள் உயிரையே அவளுக்குள்ள திரும்ப கொண்டு வர முடியுமானால் உங்களுடைய காரியங்கள், நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் சரி, நீங்கள் எதை தோற்று போயிருந்தாலும் சரி, நீங்கள் எதை தௌத்தாலும் சரி, உங்களை விட்டு எது வலுக்கட்டாயமா பறிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை விட்டு எது விலகி போயிருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம அசாட்டு நிமித்தமாக, நம்முடைய கேர்லெஸ் நிமித்தமாக அதை நம்மளை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, நீ இழந்து போன அனைத்தையும் ஆண்டவரோடு திரும்ப கொடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு நல்லவராகவே இருக்கிறார். இங்கே வேதத்தின் ஆதாரத்திலே நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீ இழந்து போனதை, நீ எதை இழந்திருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட காரியத்தை இழந்திருந்தாலும் சரி, அதை நீ திரும்ப பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுக்குரிய கால சூழ்நிலைகளே இல்லை, அதுக்கேற்ற வழிமுறைகளே இல்லை, அதுக்கேற்ற வசதிகளே என்ற இடத்துல இல்லை, அதுக்கேற்ற திறமையும் இடத்துல இல்லை. அதை திரும்ப பெறுவதற்கு என்ற எந்த விதமான அடிப்படை
ஆண்டவராக இயேசு நல்லவராக இருக்கிறார். அதை பெறுவதற்குரிய வழிமுறை தான் நாட்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை மாத்திரம் செய்துவிட்டால் போதும், நிச்சயமாக தேவன் அதை நமக்கு தருவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஏராளமான காரியங்கள் உண்டு. இந்த வேத பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பகுதி பக்கம் அவனுடைய யபீரனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சம்பவங்கள் உண்டு. அதை எல்லாம் அவனுக்கு சொல்லுவதற்கு எனக்கு நேரங்கள் இல்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும், அவன் வாழ்க்கையில அவன் மகள் இறந்து போய்விட்டான். அவன் உயிரை அவன் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அவன் வாழ்க்கையில காணப்பட்ட அவசியமான, இன்றைக்கு ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் தேவையான அவசியமான மிக முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். என்ன தேவை? நம்முடைய பார்வைகள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய பார்வை சரியான ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இன்றைக்கு எப்படி பார்க்கிறோம்? ஒரு சம்பவத்தை எப்படி பார்க்கிறோம்? நீ இழந்து போனதை எப்படி பார்க்கிறாய்? நீ தோற்று போனதை எப்படி பார்க்கிறாய்? உம்மால பறிக்கப்பட்டதை நீ எப்படி பார்க்கிறாய்? ஆண்டவரை நீ எப்படி பார்க்கிறாய்? எல்லாவற்றையும் மீட்டெடுக்கிற ஆண்டவரை நீ எப்படி பார்க்கிறாய்? ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய பார்வை மிக 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 அவசியம் அவசியம் அவசியம். அந்த பார்வை மாத்திரம் சரியாக இருக்குமானால் நீ எதை இழந்து போயிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு திரும்ப கொடுத்து நீ ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம். அவருடைய காரியம் பலத்த காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை வேதத்தின் ஆதாரத்திலே அநேக இடங்களிலே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா எப்படி ஒரு பார்வை இருக்க வேண்டும், அந்த பார்வை எந்த விதத்திலே இருக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறவனுடைய பார்வையும், இந்த பார்வையை ஆண்டவர் எப்படி பார்க்க வைக்கிறார் என்பதையும், அந்த பார்வையை வைத்துத்தான் நாம் பேசுகிறோம் என்பதையும், அந்த பார்வையை வைத்துத்தான் நம்முடைய எதிர்காலத்திலே வாழ்க்கை அமைகிறது என்பதையும், அப்படி பார்த்தவனுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியையும், அதை தவறாய் பார்த்த மிகப்பெரிய தோல்வியையும் உங்க நடுவே விவரித்து காட்டி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அங்க பார்க்கிற பார்வை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்வை மிக மிக அவசியம். அந்த பார்வை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே எப்படி பார்க்கப்படுகிறது, அந்த பார்வையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்பதுதான் நான் சற்று விவரிக்க விரும்புகிறேன். அங்கே அதே வேத பகுதியை வாசிக்கும் பொழுது 49ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க ஆண்டு சொல்கிறார், இப்படி அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து ஜெபாலய தலைவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாதே. அவன் பயன்படுத்துகிற பதம் போதகர் என்ற வார்த்தை. போதகர் என்றால் நமக்கு தெரியும், ஒரு சாதாரண டீச்சர், ஒரு காரியத்தை போதிக்கிறவர், ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர். ஆண்டவரை அவன் எப்படி பார்க்கிறான் என்றால் போதகராக பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவன் போதகராக பார்க்கிறான். அந்த பார்வை ஒரு தவறான பார்வை. ஒரு தவறான பார்வை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை குறித்து, ஆண்டவரால் படைக்கப்பட்ட தேவ வசனத்தை குறித்து, ஆண்டவரால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறித்து ஒரு தவறான பார்வை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ சின்ன பொருளை இழந்து போனால் கூட அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு தவறான பார்வை. ஆண்டவரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவன் எப்படி பார்க்கிறான்? போதகராக பார்க்கிறான். இந்த போதகர் என்ற வார்த்தையை ஆண்டவர் எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், இந்த போதகர் என்ற இதே பதத்தை ஆண்டவர் எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறார், இன்னைக்கு ஆண்டவரை எப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திருச்சபையானது, திருச்சபை மக்களாக நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி பார்க்க வேண்டும். ஆனா எப்படி பார்க்கப்படுகிறது? அநேக இடத்துல ஆண்டவரை போதகராகவே பார்க்கப்படுகிறது. இது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல. அங்கே வந்தவன் அவன் யார்? ஒரு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்தவன். அப்படின்னா நிச்சயமாக அவன் ஒரு ஜெபிக்கிறவனாக தான் இருந்திருக்க வேண்டும். ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வருவனா கட்டாயமாக அவன் ஒரு ஜெபம் இருந்திருக்க வேண்டும். அந்த ஜெப ஆலயத்துக்கு யவீரு தலைவனாக இருந்திருக்க வேண்டும். இவன் தனியாக ஜெபித்திருக்க
இவனால் ஜெபத்திலே உருவாக்கப்பட்டு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய பார்வை கூட இன்னைக்கு ஆண்டவரை சரியாக பார்க்க முடிகிறது இல்லை. இது சாதாரண ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லப்படக்கூடிய பார்வையிலும் கூட எப்படி இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அதை எப்படி மாற்றி அமைக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கு எழுதப்பட்ட வேத 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் எழுதப்பட்ட வேத பகுதியை கவனிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு அங்க சிலுவைக்கு போக முன்பாக தம்முடைய சீசர்கள் எல்லாரும் வர வைத்து விட்டு இடுப்பில் தம்முடைய வஸ்திரத்தை கழட்டி விட்டு ஒரு சீலையை எடுத்து ஒரு வஸ்திரத்தை எடுத்து தன் இடுப்பிலை கட்டிக்கொண்டு அவருடைய சீருடைய கால்களை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறார். அந்த கழுவி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்களை கால்களை கழுவக்கூட சொன்ன உடனே நானுடைய கால்களை கழுவாவிட்டால் உனக்கும் எனக்கும் பங்கு ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே நான் என்ன தலையை கூட கழுவும் என்று சொல்லி அவன் உட்கார்ந்தக்காகவும் அவன் ஆண்டவர் சொல்லுவா, முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான், அவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி எல்லாரும் அல்ல என்று சொல்லி தம்மை காட்டிக் கொடுக்கிற யூதாசை குறித்து அவர் சொல்லிவிட்டு, நான் இப்படி செய்வது உண்டானால் நீங்களும் இப்படி செய்ய வேண்டும், எல்லாருடைய கால்களும் கழுவ வேண்டும் என்று ஒரு தாழ்மையை ஆண்டவரை கற்றுக் கொடுத்த கடைசி நேரத்தில் அவர் சிலுவையை சந்திக்க போகிற நேரத்தில் சிலுவையில் பாடுகளை சந்திக்க போகிற கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றபடிக்கு மாதிரியை வைத்து போறேன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவரும் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை தான் இங்க பார்க்கிறோம். அப்படி அங்க 12ஆம் சொல்லுது, அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்களும் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இவர்கள் யார்? ஒரு சாதாரண ஜெபிக்கிறவர்கள் அல்ல, பிரதான அப்போஸ்தலர்கள், ஆண்டவருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறவர்கள். ஒரு சராசரி ஒரு சாதாரண ஜெபிக்கிற மனிதன் கூட ஆண்டவரை போதகராக தான் பார்த்தார். இவர்கள் யார் என்றால் ஒரு பிரதான அப்போஸ்தலர்கள். இவர்கள் யார்? ஆண்டவருக்கு அடுத்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் விட்டு போகிற ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்களும் கூட ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நான் அவர்தான் என்று அத்தோட முடிக்கவில்லை. அடுத்த வார்த்தை ஆண்டவர் திருத்தி அமைக்கிறதை பார்க்கிறோம். என்ன வார்த்தை அமைக்கிறார் என்றால், நீங்கள் என்ன போதகர் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறீர்கள், நீங்க சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவர் அந்த ப்ரொசீஜர் அப்படியே மாத்துறதை இங்க பார்க்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதலாவது நீங்க போதகர், இரண்டாவதா எங்களுக்கு ஆண்டவர். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா, இல்லப்பா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க தவறாய் நினைத்திருக்கிறீர்கள், நீங்க என்னை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இல்லை என்பதை விளக்கம் பண்ணும். அடுத்த வார்த்தை சொல்றா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இடத்துல முன்னுரிமை கொடுக்காமல் முன்னுரிமை கொடுக்காத இடத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், ஆண்டவரை எப்படி பார்க்கிறீர்கள் என்று உங்கள் முன்னுரிமை எதற்கு அளிக்கப்படுகிறது? நீங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? எந்த காரியத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள்? அவர் சொல்றார், நான் போதகர் தான். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லுகிறபடியே போதகரும் ஆண்டவருமாகிய நான் அவர்தான். நீங்க சொல்றது சரிதான், தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்க ப்ரொசீஜர்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல சற்று மாற்றம் வேண்டும். நீங்க பயன்படுத்துற வார்த்தை மாற்றி சொல்லுகிறீர்கள். முன்னுரிமை கொடுக்க வேண்டிய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் பின்னுரிமை கொடுக்க வேண்டிய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து, பின்னுரிமை கொடுக்க வேண்டியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு நீ பின்னுரிமை கொடுப்பாயானால் நீ இழந்து போனதை பெறுவது கடினம். என்று ஒரு வாழ்க்கை திருத்திக்கொள். எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்தேனே ஆக வேண்டாம். நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, நீ முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு நீ முதன்மை
திரும்ப பெறுவது, இழந்து போனதை திரும்ப பெறுவது சற்று கடினமே. ஆண்டவர் இங்கே திருத்தி அமைக்க விரும்புகிறார். நீங்க சொல்றது சரிதான், தப்பு இல்லை, அது பாவம் இல்லை, அது மீறுதல் இல்லை. ஒண்ணு, உங்க முக்கியத்துவத்தை அது காட்டுகிறது. என்ன யார் நினைக்கிறீங்க, நான் சாதாரண போதகர்னு முதலாவது நினைச்சு ரெண்டாவது முறையில நீங்க ஆண்டவரை சொல்றீங்க. சொல்றது சரிதான், அது அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அது அப்படி எண்ணக்கூடாதுப்பா, அதை எப்படி எண்ண வேண்டும், உன் வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அடுத்த வசனத்திலே ஆண்டவர் மாற்றி அமைக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், ஆண்டவரும் போதகரமாகிய நானே. அவங்க சொன்னது என்ன, போதகரும் ஆண்டவரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, ஆண்டவரும் போதகரும். ஆண்டவர் என்ன அர்த்தம், அனைத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர், அனைத்தையும் மாற்றக்கூடியவர். அதை விளங்கிக் கொள்வதற்கு அந்த அதே காட்டப்பட்டிருக்க அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்திலே நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கதை நீங்கள் கவனிக்க முடியும். மார்க் 11ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்க அந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பதற்கு ஏதுவான காரியங்கள் உண்டு. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கதை கவனிக்க முடியும். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவர் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்திலிருந்து அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்களும் போறார்கள். என்னன்னா, ஆண்டவரை எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாவது அவர் தெரிந்தவர்களும் கிடையாது, அவர்களோட விசுவாசியம் கிடையாது, அவள் யார் என்றே அறியாது. ஒரு கிராமத்துக்கு போங்க, இதனால் அவனுடைய கிராமம் கூட அல்லாது, அடுத்த கிராமத்துக்கு நீங்கள் போங்கள். அந்த கிராமத்துக்கு போன உடனே ஒரு கழுதைக்குட்டியை கட்டி வச்சிருப்பாங்க, அதை யாருடையும் கேட்க வேண்டாம், யாருடையும் சொல்ல வேண்டாம், அதை அவிழ்த்து கொண்டு வா. யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லிட்டு வா என்று சொல்றார். அந்த வார்த்தையை நம்பி அப்படியே சீசர்கள் போறார்கள். என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை ஆண்டவராகவே ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆண்டவர் என்றால் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர், அனைத்து காரியத்தையும் அவர் செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு நீ பார்க்க அறிந்திருக்கிறாயா சபையே, என் கண்மன தேவ ஜனமே? ஆண்டவர் என்ற வார்த்தை அர்த்தம் என்ன? அனைத்தையும் அவர் செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறாயா? அப்படி அறிந்திருந்தா எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாய்? இன்னைக்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மாம்ச சம்பந்தமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நேரம் கிடைத்தா தேவனுக்கு கொடுப்போம், அதுவும் இல்லை என்றால் சரி அடுத்த வாரம் பார்த்துலாம், அப்புறம் பார்த்துலாம், ஆண்டவர் தன்னை கோபிச்சிக்க மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரை நீ தவறாய் கணிக்கிற வரைக்கும், ஆண்டவருக்கு உன் முன்னுரிமையில பின்னுரிமைக்கு தள்ளப்படுகிற வரைக்கும் நீ இழந்து போனதை பெறுவது மிகவும் கடினம் என்பதை இந்த வேதத்தின் ஆதாரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தன்னோடு இந்த சீசர்கள் தான் அவள் சொல்லுகிறார்கள், போதகரும் ஆண்டவர் சொல்லும் போது, இல்லை இல்லப்பா, நான் முதலாவது ஆண்டவர், அதுக்கடுத்தமா போதகர். உன் முன்னுரிமையை மாற்று, உன்னுடைய வார்த்தையுடைய முன்னுரிமையை மாற்று, உன் செயல்பாட்டினுடைய முன்னுரிமையை மாற்று. நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? போதகர் சராசரியான ஒரு டீச்சர், ஏன்னா அவர் சாதாரண ஒரு போதகர், போதிக்கிறவர், சொல்லிக் கொடுக்கிறவர், அவ்வளவுதான். ஆண்டவர் என்றால் அவர் அனைத்தையும் செய்து முடிக்க போகிறவர். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த முன்னுரிமையை, வீடுகளிலானாலும் சரி, அது சபையிலானாலும் சரி, தொழில் சம்பந்தமான காரியங்களும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை நான் பின்னுக்கு தள்ளி மற்ற காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் இழந்து போனதை நான் திரும்ப பெறுவது கடினம். நான் இழந்து போனதை திரும்ப பெற வேண்டுமானால் ஒன்று செய், உன் முன்னுரிமையை மாற்று. அவன் சொல்லுகிறான் போதகர், இவன் சொல்றார் போதகர் அப்படின்னா ஆண்டவரை எல்லோரும்
எல்லாரும் எப்படிதான் அறிந்து வைத்திருக்கார்கள் என்றால் ஒரு சாதாரண மனிதனாக. அன்னைக்கு அநேக மரியாதையின் மைந்தன், அம்மா இல்லாம பிள்ளை இருக்கா, அம்மாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட இன்னைக்கு பிள்ளைக்கு கொடுக்குற பிள்ளைக்கு இரண்டாவது தான், அம்மாவுக்கு முதலிடம். அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க, வணக்கத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஆனா வணக்கத்துக்குரியவர்கள் இயேசு மாத்திரம். மரியாதைக்கு உரியவங்க, அவனை தவறா கணிக்க கூடாது. மரியாதைக்குரியவர்கள் ஆனா வணக்கத்துக்குரியவன் நம்முடைய ஆண்டவர்கள் இயேசு மாத்திரம் என்பதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என் கண்பன கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் என்ற அனைத்தையும் செய்து முடிக்கிறவர்க்கா, போதகர் என்ற முதலாவது காரியம் இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்? உங்கள் முன்னுரிமையை சற்று மாற்றம் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் முன்னுரிமையை மாற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் முன்னுரிமையை மாற்றப்படுமானால் உங்கள் பார்வை மாற வேண்டும். எப்படின்னா, அவர் ஆண்டவர், அவர் தான் இதை செய்ய முடியும், மற்ற யாருமே இதை செய்ய முடியாது. எந்த மனிதர்களும் இதை செய்ய முடியாது. எந்த மனிதர்களும் செய்ய முடியாது என்பதை நீ அறிந்திருக்கிறது உண்மை என்றால், உன் பார்வை உண்மை என்றால், அந்த ஆண்டவருக்கு அல்லவா நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை அடுத்து அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆண்டவருக்கு கடைசியா ஒரு போதகர் என்ற ஸ்தானத்தை இன்னைக்கு வாயில சொல்லுகிறது. அநேக முறை ஆண்டவரே 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 என்று சொல்லுகிறோம். அவர் சொல்வா, என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தா எனக்கு தவறு சொல்லுவா. வைக்கிற ஆண்டவர் கேட்கிறா, நான் எஜமானானா என் கனம் எங்கே? நான் தகப்பனானா எனக்குரிய மரியாதை எங்கே? இன்னைக்கு வாய்கள் தான் சொல்லுகிறோம் ஆண்டவர் என்று, ஆண்டவரே 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 என்று அநேக முறை வாய்களிலே உச்சரிக்கிறோமே தவிர அந்த ஆண்டவர் என்ற இடத்துக்குரிய மரியாதையும் முன்னுரிமையும் இன்னைக்கு ஆண்டவருக்கு தரவில்லை. திருச்சபை என்பதை நான் தைரியமாக இன்னைக்கு சொல்ல முடியும். அநேக இடங்களில் நான் பார்த்தது நிமித்தமாக நான் தைரியமாக அதை சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய முக்கியத்துவங்கள் குறைந்து கொண்டே போகிறது என்பதை நான் நிச்சயத்தில் சொல்ல முடியும், தைரியமாக நான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவம், ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட இன்னைக்கு ஆண்டவருக்கு திருச்சபை கொடுப்பது இல்லை. ஒரு வேதனையான காரியம் அது. அப்படியா ஒரு மனிதனை விட அடுத்தபடிதான் ஆண்டவரை வைத்திருக்கிறோமே தவிர ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல இன்னைக்கு ஆண்டவரை வைக்கவில்லை. வேதனையான காரியங்கள், சங்கடமான காரியங்கள், ஒரு மனதை உருக்குகிற காரியங்கள், கண்ணீர் வர வைக்கிற காரியங்கள். என் கண்பன கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை இழந்து போனதை அவர் ஒருவர் தான் திருப்பி கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையை இழந்து போனதை அவர் ஒருவர் தான் உனக்கு திருப்பி கொடுக்க முடியும். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? உன் முன்னுரிமையை சற்று மாற்றிடு. உன் முன்னுரிமை மாறாத வரைக்கும் அவர் சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவர் சாதாரண போதகர் தான்ப்பா, அவர் டீச்சர் தான்ப்பா, அவரை நீ ஒன்னும் வருத்தப்படுத்த வேண்டாம். அவரால் ஒன்னும் இனிமே முடியாது. அவர் சொல்லிக் கொடுக்கலாம் முடியுமே தவிர செத்து போன ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்ப முடியாது. நீ இழந்து போனதை அவரால் திரும்ப கொடுக்க முடியாது. அவரை வருத்தப்படுத்தாத, அவரால் முடியாது என்பதை அவனை ஜெபிக்கிறவன், ஒரு ஜெபிக்கவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவரை நம்ம பார்க்கிற பார்வை வைத்துதான் நாம் பேசுகிற வார்த்தை. ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் வரும். நாம் பார்க்கிற பார்வையும் நாம் பேசுகிற வார்த்தையும் சரியாக இருக்குமானால் நீ எதை இழந்து போயிடும் அது அனைத்தையும் திரும்ப கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு நல்லவராக இருக்கிறார் என்பது வேதத்தின் ஆதாரமாக கொண்ட உண்மை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்க பார்க்கிறோம், போதகரை வருத்தம் அவன் சொல்றான், சீசர்களும் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க போதகரும் ஆண்டவருமாய் என்று சொல்லுகிறீர்கள். நீ சொல்றது சரிதான். ஆனா ஒண்ணு, உங்க முன்னுரிமை வேறு விதமா இருக்குது. ஆனா முன்னுரிமையை சற்று மாற்றிக்கொள் என்று இந்த ஆதாரத்தின் மூலமாக, இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? போதகர் என்பது சராசரி மனிதன், ஒரு சராசரி டீச்சர். ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்கிற இடத்தை முதல் உரிமைக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னுரிமை கொடுப்பீர்கள். ஆனால் அது உறவுக்காரர்களாக இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்தவர்களாக இருக்கலாம், உன்னோடு கூட உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உன்னை பெற்றெடுத்தவர்களாக இருக்கலாம், அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, உன்னோட உயிர் நண்பர்களாக இருக்கலாம், உன்னோட கூட பணிபுரியவர்களாக இருக்கலாம், உன்னுடைய பணி சம்பந்தமான காரியமாக எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேற எந்த நபருக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் துக்கப்படுவாரே தவிர, ஆண்டவர் சொல்றான், என் துதியை நான் வைக்கிறது கொடு, என் கனத்தை நான் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையும்
தேவனுக்கே கொடுத்தோம்னா நிச்சயமா நீ எதை இழந்து போயிருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, உன்னை தூக்கி விடுவதற்கும் நீ இழந்து போன அனைத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பதற்கும் ஆயத்தம் இருக்கிறார். கர்த்தர் அந்த காற்றிற்கு அதிகமாக வலியுறுத்தி உணர்த்துகிறதை நான் பார்க்கிறேன். இந்த வீடியோவில் இந்த நேரத்தை கர்த்தர் அதிகமாக பாரப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். என் கண்பான தேவ ஜனமே, அன்பு சகோதர சகோதரியே, அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோட தேவ ஜனமே, இதை பார்த்தோட கர்த்தருடைய ஜனமே, உன் வாழ்க்கையின் முன்னுரிமையை மாற்று என்று இதனால் கர்த்தர் தீர்க்கமாக உரைக்கிறார். உனக்கு உன் முன்னுரிமையை மாற்று, நீ உன் முன்னுரிமையை மாற்றிக்கொள். கர்த்தர் தீர்க்கமாக தீர்க்க தரிசனமாக உனக்கு கர்த்தர் பேசுகிறார். உன் முன்னுரிமையை மாற்று என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உன் முன்னுரிமை மாற்றப்பட்டிருக்குது, என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்குரிய முன்னுரிமையை நீ தரவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை ஏற்றது உண்மை, ஆனால் அந்த ஆண்டவருக்குரிய முன்னுரிமையை, அந்த முதன்மையான ஸ்தானத்தை, அந்த முதன்மையான இடத்தை எனக்கு நீ தரவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்கமா சொல்றான். தீர்க்க தரிசனம் உன்னோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறது உண்மை. இங்க சீசர்களை பார்க்கிறோம். சகோதர சராசரி மனிதர் கொடுக்கிற முன்னுரிமை ஆண்டவருக்கு அடுத்தபடிதான். ஆண்டவர் சொல்றார், அப்படி இல்லப்பா, அதில் செய்யக்கூடாது, அது தவறு. உன் முன்னுரிமையை மாற்று, உன் முன்னுரிமையை மாற்று. நீ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்? ஆதாம் தன் மனைவிக்கு முன்னுரிமை கொடுத்தது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்கு உள்ளாகி போய்விட்டான். ஆதாமுடைய வருத்தம் அவருடைய காது முன்னுரிமையாக. ஆபிரகாம் தன் மனைவியின் வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்த நிமித்தமாக 13 வருடங்கள் ஆண்டுடைய தொடர்பை இழந்து போய்விட்டான். என் கண்மன கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நீங்கள் நான் மிகப்பெரிய ஞானி சாலமோன் தன் மனைவிகிற வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால, சகோதரர் செவி கொடுத்த தவறை புரிந்து விடாதீர்கள். மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது, தவறை விளங்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி அல்ல. முன்னுரிமை எதற்காக? நீ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்? சாலமோன் தன் மனைவியுடைய வார்த்தை முன்னுரிமை கொடுத்ததுனால அஸ்தரோத்துக்கு ஆலயத்தை கட்டி கோத்திரத்தையே பிரித்து விட்டான் சாலமோன். ஆண்டவர் 2 முறை எச்சரித்தோம், உன்னுடைய வார்த்தைகள் சரியில்லை, உன்னுடைய முக்கியத்துவம் சரியில்லை என்று சாலமோனுக்கு 2 முறை தரிசனமாகியும் ஆண்டவர் அவனுக்கு எச்சரித்தும் கூட தன் மனைவியின் வார்த்தைகள் செவி கொடுத்து போனபடினாலே 12 கோத்திரத்தை ஆள வேண்டிய ரெகோபெயாம் 2 கோத்திரத்தை மாத்திரம், அது அவனுக்காக அல்ல, தாவீதிற்காக 2 கோத்திரத்தை கொடுத்து விட்டு 10 கோத்திரத்தை அவனை விட்டு பிடுங்கி தான் கூட இருந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஏன்? எங்கே முன்னுரிமை மாற்றப்படுகிறதோ அங்கே சறுக்களை தான் சந்திக்கிறோமே தவிர உயர்வை சந்திக்கிறது இல்லை. என் கண்மன தேவ ஜனமே, உன் வாழ்க்கையா சரிப்பு தெரியுமா? உன் வாழ்க்கையா சரிக்கு போய்விட்டாய் தெரியுமா? உன் வாழ்க்கையா இழந்து போனாய் தெரியுமா? தேவ ஜனமே, நீ ஏன் இழந்து போனாய்? உன் முன்னுரிமை மாற்றப்பட்டதே காரணம் என்று கர்த்தர் தீர்க்கமா சொல்லுகிறார். தேவனுக்கு கொடுக்கிற முன்னுரிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்காமல் போனதினாலே நீ சறுக்கப்பட்டு போனாய், நீ இழந்து போனாய். நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு பெற வேண்டுமானால் உன் பார்வையை சற்று மாற்று, உன் முன்னுரிமையை சற்று மாற்று என்று கர்த்தர் தீர்க்கமா சொல்லுகிறான். நீ இழந்து போனதுக்கு காரணம் பிசாசுகளை பறி சொல்லாத, மற்றவரை குறை சொல்லாத. உன் முன்னுரிமை, நீ முன்னுரிமையை மாற்றிக்கொண்டா. ஆண்டவர் கொடுத்த முன்னுரிமையை நீ ஆண்டவருக்கு கொடுக்காம ஒரு சராசரி மனிதனுக்கு அந்த இடத்துல ஒரு மனிதனை நிறுத்திவிட்டால் அந்த மனிதன் யார் என்று நீயே தீர்மானி. நீயே தேவன் நிதானித்து பார். அது யார் அந்த மனிதன்? அது கணவனாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது தாய் தகப்பனாக இருக்கலாம், அது யார் வேணாலும் இருக்கலாம். எந்த நபருக்கு நீ முன்னுரிமை கொடுத்திருந்தாலும் அந்த முன்னுரிமையை கர்த்தருக்கு மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் முன்னுரிமை மாற்றப்படுமானால் நீ இழந்து போனதை கர்த்தருக்கு திரும்ப கொடுத்து உன்னை பழைய நிலைமைக்கு, அந்த ஆதி நிலைமைக்கு, அந்த உயர்ந்த நிலைமைக்கு, அந்த மகிழ்ச்சியான நிலைமைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் தொழிலையும் உன்னுடைய காரியங்களையும் கர்த்தர் தூக்கி மகிழ்ச்சியாக்குவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உனக்கு உரைக்கிறார். உன் முன்னுரிமை மட்டும் மாற்றிக்கொள். உன் முன்னுரிமை மாற்றப்படாத பட்சத்தில் நீ இழந்து போனதை திரும்ப பெறுவது கடினம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற முன்னுரிமையை நீ தேவனுக்கு தரங்கிற கர்த்தர் தீர்க்கமா சொல்ல திரும்ப திரும்ப கர்த்தவனைத்திலே இருக்கிறான். எனக்கு திரும்ப திரும்ப அந்த கர்த்தர் பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். திரும்ப திரும்ப ஆண்டவனை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். எனக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல் என்று கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தை
இதுவரைக்கும் ஒருவரை யாருக்கு முன்னுரிமை கொடுத்த எனக்கு தெரியாது, நீ யாருக்கு முன்னுரிமை கொடுத்த எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை நீ கொடுக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கூட தேவனுக்கு கொடுக்கவில்லை. தேவன் கிடைக்கும்போது மனிதனை முன்னுரிமைப்படுத்திவிட்டு தேவனை பின்னுக்கு தள்ளிவிட்டால் அது நிமித்தமாக இழந்து போன என்பதை கர்த்தர் இதன் மூலம் அவனுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறார். உன் இழப்புக்கு காரணம், நீ நஷ்டப்பட்டதுக்கு காரணம், நீ இழந்து போனதுக்கு காரணம் மனிதனுக்கு கொடுக்கிற முன்னுரிமை கூட நீ தேவனுக்கு கொடுக்கவில்லை. உன் முன்னுரிமை மாற்றப்பட்டதே உன் இழப்புக்கு காரணம். அதை திருமுழுக்கு கொடுக்க வேண்டுமானால், நீ திருமதை பெற வேண்டுமானால், இழந்தவனை திருமுழுக்கு கொடுக்க வேண்டுமானால் உன் முன்னுரிமையை மாற்று என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த முன்னுரிமை என்ன? முதலாவது ஆண்டவரை எப்படி பார்க்க வேண்டுமானால் ஆண்டவராக பார்க்க வேண்டும். ஒரு போதகராக பார்க்கக்கூடாது, ஒரு சராசரி மனிதனாக பார்க்கக்கூடாது, ஒரு சாதாரண டீச்சராக பார்க்கக்கூடாது, ஒரு சாதாரண போதிக்கிறவரை பார்க்கக்கூடாது. அவர் யார்? என் ஆண்டவர். அவர்தான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். அந்த இடத்துக்கு நீ ஆண்டவரை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறான். உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட ஜீவியத்தில், உடைய குடும்ப காரியங்களுடைய தொழில் சம்பந்தமான காரியங்கள்ல, சபை சம்பந்தமான காரியங்கள, ஊழிய சம்பந்தமான எந்த இடத்துக்கு வந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து விட்டால் கர்த்தர் நம்ம எதையெல்லாம் இழந்து போனோமோ அதை தேவன் திரும்ப கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம் ஆண்டவன் நல்லவராக இருக்கிறார். அப்படின்னா அந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். நம்முடைய பார்வை ஒரு சரியான பார்வை இருக்கணும். என்ன பார்வை? ஆண்டவரை ஆண்டவராக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை போதகராக பார்த்த பார்வையை மாற்றிவிட்டு ஆண்டவரை ஆண்டவராக பார்க்கிற பார்வைக்கு நேராக நம்ம வந்து விடுவோம். அப்படி நாம் எதை பார்க்கிறோமோ அந்த பார்வையின் அடிப்படையில் தான் நாம் பேசுவோம். நாம் பேசுகிற அடிப்படையில் தான் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நான் பார்க்கிறத வச்சுதான் நான் பேசுவேன், நான் பேசுறத வச்சுதான் என்ன செய்வேன்? கர்த்தரின் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார் என்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேதத்துக்கு நாம் வருவோம்னால் தேவ சமூகத்துக்கு வருவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோமானால், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க வேண்டும். 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேத பகுதிகள் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். கானான் தேச இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்த பிறகு கானான் தேசத்தை வேவு பார்க்கபடிக்கு மோசே 12 கோத்திர பிதாக்களை பிரித்து அனுப்புகிறார். அந்த 12 பேரும் 40 நாட்கள் அந்த கானானை சுத்தி பார்த்து விட்டு அங்கே சில கனிகளை மோசே கொண்டு வருகிறார்கள். 40 நாளைக்கு பிறகு மீண்டும் கானானுக்கு அந்த மோசே வந்து தான் சந்தித்த காரியங்கள், தான் பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கும் போது அதுல பேசுகிற சில வார்த்தைகள் 2 பேர் நல்ல வார்த்தைகளை பேசினார்கள். மீதி இருக்கிற 10 பேர் நல்லா சரியில்லாம வார்த்தையை பேசுகிறார்கள். அது எப்படி பேசுகிறார்கள் என்பதை அங்க வேதத்தில் கவனிக்கோமானால் வாசிக்கலாம். அவனோடு கூட 31ஆம் வசனம் 33ஆம் வசனம் வரைக்கும் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிறோம் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசத்து குடிகள் பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரபியான ஏனாக்கி குமாரரையும் ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புதிய தாங்கள் சுற்றி பார்த்துள்ள தேசத்தை குறித்து ஜுட் செய்தியை பரப்பினார்கள். சொல்றான், நாங்க எங்க பார்வைக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே எதிரியின் பார்வைக்கு இருந்தோம். அப்படின்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பார்வையில் தாங்க உன் வெற்றியில வாழ்க்கை இருக்கு. நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவதற்கும் புதிதான காரியங்களை பெறுவதற்கும் வழி எங்க இருக்குன்னா நம்ம பார்வையில தாங்க இருக்கு. நம்ம பார்வை மட்டும் சரியா இருந்தா ஒன்றையும் இழந்து போக மாட்டேன், இழந்து போனதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். இந்த 10 பேர் சொல்றான், நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோமோ அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தார்கள். அவர்களை மேற்கொள்ள நம்மளால கூடாது, அவர்கள் தேசத்தை பட்சிக்கிற ஜனம் என்று பேசுகிறார்கள். நான் முதலே சொன்னேன், நீ எதை எப்படி பார்க்கிறாயோ அதை தான் பேசுவாய்.
நீ பார்க்கிற பார்வையும் பேசுகிற வார்த்தையும் சரியா இருக்குமானால் நீ ஒன்றையே இழந்து போக மாட்டாய். இழந்து போயிருந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எதை வச்சு கிரியை செய்கிறார்? 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்கள். 26ஆம் வசனம், 27, 28ஆம் வசனத்தை வாசித்தோம்னால், பின்னும் கர்த்தர் மோசேயை ஆரோனையை நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை வைத்துங்க கிரியை செய்றார்னா, நீ எதை ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிற, அதை குறித்து எப்படி பேசுற, எப்படி பார்க்கிறோமோ எப்படி பேசுகிறோமோ அதற்கு ஆண்டவர் சொல்றார். அவங்க போய் பார்த்து வந்தாங்க, அவங்க பார்த்ததை வச்சு பேசுகிறார்கள். அவர்கள் என் செவிகள் கேட்க பேசின பிரகாரமே நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். அப்படின்னா நாம் பார்க்கிற பார்வை வச்சுதான், நாம் பேசுகிற வார்த்தை வைத்துதான் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார் என்பது இதன் மூலமாக உறுதியாகிறது. அப்படின்னா உண்மையிலேயே ஆண்டவர் அப்படிதான் கிரியை செய்கிறவரா என்பதை விளங்குவதற்காக ஒரே ஒரு வேத பகுதி, நாம் தெரிந்த வேத பகுதி, எல்லோருக்கும் பழக்கமான வேத பகுதி நான் உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். தாவீதையும் கோலியாத்தையும் நான் சொல்லி நான் முடிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார். தாவீது அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணம், கோலியாத் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் என்பதை, அவர்களுடைய பார்வையே என்பதை இந்த வேதத்தின் ஆதாரத்திலே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். அங்க கோலியாத் 40 நாளாக முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். நமக்கு அநேக இடங்களில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது கோலியாத் கதைகள் நமக்கு சண்டே கிளாஸ் சொல்லப்பட்டிருக்கிற கதை. ஆனால் அதற்கு முக்கியமான காரியத்தை மட்டும்தான் உங்களோட சொல்லி, உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அதன்படியே ஆண்டவர் கிரியை செய்கிறவர் என்பதை என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா? அதை போலதான் ஆண்டவர் கிரியை செய்கிறவரா என்பதை விளங்குவதற்காக இந்த வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இங்க வாசிக்கும் போது அப்படி 40 நாள்களா சவுலும் தன்னோடு இருக்கிறவர்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் எதர்ச்சியாக தற்காலிகமாக தன்னுடைய சகோதரை பார்க்கும்படி அப்பாவால் அனுப்பப்பட்டவன் தான் தாவீது. இவன் யுத்தம் செய்கிறவன் அல்ல, யுத்தத்துக்கு பழக்கமித்தவன் அல்ல, இவனுக்கு போர் செய்த பழக்கம் இல்லாதவன், ஆடு வைத்துக் கொண்டிருக்கவன். இதச்சா வந்து தன் சகோதரி நலம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த கோலியதன் நிற்கிறதையும், அவன் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறதையும், அவன் கொக்கரிக்கிறதையும் அங்க நம்ம வேதத்திலே வாசித்துக் கொண்டிருக்கும். அப்படி 40 நாளா காலையும் மாலையும் காலையும் மாலையும் வந்து பயமுறுத்திக் கொண்டே இருப்பான். எல்லோரும் அவனை பார்க்கும் போதே பயந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இவனோடு கூட யுத்தம் பண்ண நம்மளால முடியாது என்று சொல்லி. ஆனால் ஒருவனுக்கு அங்கே அவனை பார்க்கும் போது அப்படிப்பட்ட எண்ணம் வரவில்லை. அவனோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் என்ற எண்ணம் வருகிறது. இவன் அப்படி யுத்தம் பண்ண புறப்பட்டு போகும்போதுதான் நடக்கிற சம்பவத்தை இங்க எழுதப்பட்டிருக்குது. இப்ப தாவீதும் கோலியாத்தும் யுத்தத்துக்கு நிற்கிறார்கள். இப்ப தாவீது கோலியாத்தை நோக்கி போய்கொண்டிருக்க வேளையில நடந்த சம்பவத்தை தான் இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு 40ஆம் வசனத்திலிருந்து தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆட்டில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனக்கூடிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதை கண்டு கிட்டி வந்தான். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தார்கள். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌரியமான ரூபமான சிவந்த மேனியம் உள்ளவன் என்று இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணி பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பெரிய ஒரு வீரன், அந்த பெரிய வீரனை தாவீது எப்படி பார்க்க வச்சுட்டான்னா ஒரு நாயை போல பார்க்க வச்சுட்டான். தாவீது அவனுடைய பார்வையில பெரிய மனுஷனாக இருந்தாலும் கோலியாத்
தாவீதுக்கு முன்னாடி அவன் வரும்போது அவன் சொல்றான், ஏன்னா அவன் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் கிரியை செய்கிறவர். அப்படின்னா நீ தடிகளோட என்னிடத்துல வருவதற்கு நான் நாயா? அவன் தன்னை எப்படி பார்க்கிறான்? ஒரு நாயாகத்தான் பார்க்கிறான். அதனால அவன் சொல்றான், நீ தடியோட வர, நீ கல்லோட வர, நான் பெரிய வீரன், பரிசெல்லாம் முடிச்சு வர, என்னை நாய போலவானா நீ பார்க்கிற? அப்படின்னா தாவீது அந்த எதிரியை எப்படி பார்த்திருக்க முடியும்? ஒரு நாயை போல பார்த்திருக்க முடியும். என் கண்மன கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், பெரிய போராட்டமாக இருக்கலாம், உன் பலத்துக்கு மிஞ்சினதை போல உனக்கு தெரியலாம். ஆனாலும் அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து உன் பார்வையை நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் பார்வை ஒரு நாளும் மாறக்கூடாது. உன் பார்வை ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. உன் பார்வை ஒரு சரியான பார்வையாக இருக்கணும். அந்த சரியான பார்வை இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கதாலும் அந்த பிரச்சனையை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவர் நல்லவர்கள் இருக்கிறார். அதனால அவன் சொல்றான், நான் உன்னிடத்துல வந்து உன் தலையை வாங்கி போடுவேன்னு சொல்லி கோலியாத் சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிற வார்த்தையை சற்று கவனித்தான். ஏன்னா சொன்னேன், அவன் பேசுகிற வார்த்தையின்படியே ஆண்டவர் கிரியை செய்கிறவர் என்பதை நான் என்னாக வாசித்தது எவ்வளவு உண்மை என்பதை நான் விளக்கப்பட விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீ தடியோடு நாயன் அவன் கேட்டுவிட்டான். இப்ப தாவீது சொல்லுகிற காரியத்தை நாம் கவனித்தோமானால் 43ஆம் வசனத்திலிருந்து நம்ம 43ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்று வருவதற்கு நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவனை கொண்டு சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது 45ஆம் வசனம் பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய ராணுவங்களின் தேவனை கூட சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம், முக்கியமான வார்த்தை, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். தாவீது சொல்ற வார்த்தை, உன்னை கொன்றுவேன், இரண்டாவது உன் கழுத்தை வெட்டி எடுத்துடுவேன், உன் முழு ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சங்காரத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி தாவீது சொல்ற அந்த வார்த்தை. ஏன்னா கோலியாத்தை அவன் எப்படி பார்த்திருக்கிறான்? ஒரு நாயத்தாள் போல பார்த்திருக்கிறான். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம், அந்த பெரிய போராட்டம். ஆனா இவன் பார்வைக்கு ஆள் சின்ன ஆளு, ஆனா போராட்டம் பெருசு. ஆள் சின்ன ஆளா இருக்கலாங்க, போராட்டம் பெரிய போராட்டமாக இருக்கலாம். அந்த போராட்டத்தை ஒன்ன விட சின்ன பிரச்சனையை பார்க்க கத்துக்கணும். நாம் சின்னவர்கள் தான், போராட்டம் நம்மை விட பெரியதாக இருக்கலாம். ஆனா அந்த பெரிய போராட்டத்தை ஈக்குவலா கூட பார்க்க வேண்டாம், ஒன்னை விட அதை குறைத்து நீ பார்க்க கற்றுக்கொள்வாயானா ஒரு மிகப்பெரிய வெற்றியை சம்பாதித்துக் கொள்ளலாம். தாவீது சொல்றான், உன்னை கொன்னுடுவேன், உன் கழுத்தை வெட்டிடுவேன், உன் ஜனங்களையும் அழிச்சிடுவேன். 3 வார்த்தை சொல்லுகிறான். அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் 51ஆம் வசனம் தந்து, ஆகையால் தாவீது பெலிஸ்தருக்கு ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் எல்லோரும் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தை நக்கிலே எல்லை மட்டும் எக்லோனின் வாசகம் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சராமரியாக வழியிலும் காலியாத்த பட்டம் எக்லோன் பட்டம் வரைக்கும் பெலிஸ்தர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவன் எப்படி பார்த்தானோ அப்படியே பேசினான். அவன் பேசினதன்படியே கர்த்தர் செய்து முடித்தார். என் கர்மன கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை எப்படி நீ பார்க்கிறாய்? இப்ப ஆண்டவர் இந்த யாவீருக்குள்ள இந்த பார்வையை மாற்ற விரும்புகிறார். யாவீர் அவன் போதகன் அல்ல, போதகன் அல்ல, நான் ஆண்டவர், நீ இரு, அவளை உயிருடைய நிலையில் எழுப்ப முடியும். இப்போ அந்த யாவீரின் பார்வை
ஆண்டவராக அவனை போல போதகராக பார்த்திருந்தான் அவன் போயிட்டு இருப்பான். அவன் போகல, ஆண்டவரை அவன் ஆண்டவராக பார்க்க கற்றுக்கொண்டான். அவன் முதலாவது போதனை பார்த்திருக்கிறான். அதான் அவனும் சொல்லுகிறான், போதனை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. ஆனா யவீருக்கு பார்வை மாற்றப்படுகிறது. ஆண்டவர் சொல்றான், நான் போதகர் அல்ல, நான் ஆண்டவர், நீ என்னோடு இரு, அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன உடனே இந்த யவீரின் பார்வை மாற்றப்பட்டு இப்ப ஆண்டவரை போதகராக அவன் பார்க்கவில்லை, ஆண்டவராக அவன் பார்க்கிறான். என் கண்மன கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு ஆண்டவரை எப்படி நீ பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறான்? நீ பார்க்கிறபடிதான், நீ சரியாய் பார்த்தால் சரியாய் பேசுவாய். நம் பார்வையின்படியும் நாம் பேசுகிறபடிதான் ஆண்டவர் கிரியை செய்வாரே தவிர நம்ம பார்க்காத ஒன்றை, நான் பேசாத ஒன்றின்படி கிரியை செய்ய மாட்டான். அவன் சொன்னான், நான் நாயா என்ன சொன்னான், ஆண்டவர் அவன் வார்த்தையின்படி அவன் நாயாக்கி விட்டான். இவன் சொல்றான், உன்னை கொன்றுடுவேன், உன் தலையை வெட்டிடுவேன், உன் ஜனங்களை நான் அடிச்சிருவேன். இந்த 3 வார்த்தைகளையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். காரணம், சரியான பார்வை உள்ள மனிதனுடைய பார்வையின்படியும் அவன் வார்த்தையின்படியும் ஆண்டவர் கிரியை செய்வான். நீங்கள் எப்படி பார்க்கிற என்பதை சற்று நிதானித்து பார். கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஒரு சாதாரண போதகராக பார்த்திருந்தால், ஒருவேளை வார்த்தையில ஆண்டவர் என்று சொல்லி செயல்களிலே ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கூட உமக்கு கொடுக்காமல், உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்து உம்மை பின்னுக்கு தள்ளியிருப்போமானால் எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து ஆண்டவரை ஆண்டவராக பார்த்து ஆண்டவரை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையும் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே, தொழில்களிலே, எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை ஆண்டவருக்கே நாம் கொடுத்தோமானா நீ இழந்த போன எல்லாவற்றையும் கர்த்தருக்கு திரும்ப கொடுத்தோனே ஆஸ்வதித்து ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம் தேவனை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தரை கணக்கு தகப்பனே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல உமக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை நாங்கள் கொடுக்காமல் போனது எங்கள் பார்வை மாற்றப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்குமானால் எங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரை. இனி எந்த மனிதனுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் ஆண்டவரை, எந்த காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் ஆண்டவரை. நாங்கள் உண்மை ஆண்டவராக பார்ப்பது உண்மை என்றால் உமக்கு மாத்திரமே நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் ஆண்டவரை. உமக்கு மாத்திரமே அந்த முதல் இடத்தை கொடுப்போம் ஆண்டவரை. உம்முடைய இடத்துக்கு வேற எந்த காரியத்தை கொண்டும் நாங்கள் உம்மோட கலந்து விடாதபடி, உம்மை தள்ளி விடாதபடி எங்கள் செயல்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கடந்த நாட்களை உம்மை ஆண்டவர் என்று சொல்லி ஆனால் அந்த ஆண்டவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போனதை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கிருபை உள்ள கரங்களை தருகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்ஐயாம துதிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதையெல்லாம் இவர்கள் இழந்து போனார்களோ ஐயா, எதையெல்லாம் இவர்கள் நஷ்டமடைந்து போனார்களோ, எதெல்லாம் இவர்களுக்கு பதிக்கப்பட்டு போனதோ, எதையெல்லாம் எழுந்து தவித்து நிற்கிறார்களோ, அழுகையோடு நிற்கிறார்களோ, புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, நொந்து போய் இருக்கிறார்களோ, ஐயோ என்று அலறிக் கொண்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் இழந்து போன ஒவ்வொரு காரியத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுத்து தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன எல்லாவற்றையும் தேவனே நீ திரும்ப தர வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் எதை இழந்து போனார்களோ அதை எல்லாம் திரும்ப நீர் அவர்களுக்கு தந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். கிருபையுள்ள கரங்களை தருகிறோம். இல்லை தொடர்ந்து பொறுப்பெடுத்து காத்தோன் ஆளுகை செய்ய எங்களை இலக்க தூண்டுகிற போராட எல்லா வல்லமைகளை நிர்மலமாக்கி போட்டு எங்கள் முன்னுரிமையை மாற்ற குறிக்கிடுகிற போராட வல்லமைகளை நிர்மலமாக்கப்பட்டு உமக்கு கொடுக்கிற முன்னுரிமை உமக்கே தந்து நான் இழந்த மாதிரி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வதை ஆசீர்வதிக்க வேண்டும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ள கரங்களை தருகிறோம். பொறுப்பெடும் காத்துக்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆசீர்வதி நடத்தும் நாமத்தை மட்டும் உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.